என்ன பார்க்குறவங்கள்ல யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா இந்த கேள்விய கேட்டுருப்பாங்க. எங்களால ஒரு குழந்தைய தனியா சமாளிக்க முடியல. ட்வின் பேபிஸ எப்படி தனியா வச்சுட்டு சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா என்னுடைய பசங்கள என்னுடைய ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறமா எப்படி தனியா சமாளிக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாமா? ஹஸ்பண்ட் வழக்கம் போல நேரமாவே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு போட்டு விட்டாச்சு. அது ஓடி முடியறதுக்குள்ள வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு, பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டு அவங்கள தூங்க வச்சுட்டேன். அவங்க தூங்கி எந்திரிக்கிற கேப்ல பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் அலசிடலாம்னு சொல்லிட்டு துணிய அலசி காய போட்டாச்சு. அந்த வேலைய முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சிருந்தேன். மாவுமே அரைக்கிறதுக்கு போட்டு விட்டாச்சு. அரைச்ச உளுந்து மாவுலேருந்து கொஞ்சமா எடுத்து பசங்களுக்கு வடை போட்டு குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 வடை மட்டும் போட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க கையில ஏதாவது குடுத்தா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் முடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா 2 பேரும் எந்திரிச்சுட்டாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா அத சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு சமத்தா விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே எப்பவுமே ஈவினிங் போல தான் குளிக்க வைப்பேன். குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் டிவி போட்டுவிட்டோம்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நானும் டின்னர் வேலைய எல்லாமே முடிச்சுருவேன்.